ஆங்கில ஆண்டு 2024 அக்டோபர் மாதம் 5ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 19ஆம் நாள், இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 6:02 இன்றைய சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் மிகச்சிறப்பாக இருக்கும். 5/10/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 5/10/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் இன்று கிடைக்கும். நீண்ட காலமாக திருமண பேச்சுவார்த்தை முடியாமல் இருந்ததுன்னா இன்று திருமண பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிவிற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் எவ்வித தடையும் இல்லாமல் இன்றைக்கி நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் சக ஊழியருடைய பாராட்டுகளும் ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. உங்கள் உற்றார் உடன் பிறந்தவர்களுடைய வருகை உங்கள் மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு உடன் இருப்பவர்களால் ஆதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்றைக்கி உருவாகும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள், லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பொறுப்பில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரும். நண்பர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் வந்து சேருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதே போல் பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு அகலும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசினியில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு மனதை விட்டு அகலும். கடன் பிரச்சனைகளை தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி வரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாள். தாய் தந்தையுடன் கொஞ்சம் அனுசரித்து போங்க, இல்லைன்னா வாக்குவாதம் வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மூத்த சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்களை வருவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் கண்டிப்பாக கிடைக்கும். சகோதரர் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் அடுத்தவர்கள் விமர்சனம் பண்ணாதீங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது மிகவும் நல்லது. உங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் தயவுசெய்து யாரிடம் பகிராதீர்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுட்பங்களை புகுத்துவதால் லாபங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே இன்னல்கள் இல்லாமல் நல்லபடியாக முடியும். குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழ்நிலை. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கும். பெற்ற பிள்ளைகள் வழியே மகிழ்ச்சியான செய்தியை நீங்கள் காண்பீர்கள். அதே போல் வேலையாட்களிடம் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்தவரை லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். வாக்குறுதிகளை இன்று நீங்கள் காப்பாற்றுவீர்கள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சில பணிகளை நீங்கள் தான் செய்யணும். ஏன்னா அடுத்தவங்களை நம்பி ஒப்படைச்சிங்கன்னா கொஞ்சம் சொதப்பிடுவாங்க. அதனால் உங்கள் பணிகளை நீங்களே செய்வது மிகவும் நல்லது. அதே போல் குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைவிகளை அனுசரித்து போயிருங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எதுலேயுமே ஒரு தன்னம்பிக்கை, தைரியத்தோடு நேர்மறையான எண்ணங்களோடு செயல்பட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக இருக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே இன்றைக்கி நடைபெறும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தயவுசெய்து மற்றவங்களை பற்றி கருத்துக்கள் எதுவும் சொல்லிடாதீங்க. புதிய முதலீடுகள் வியாபாரத்தில் போடும்போது கொஞ்சம் யோசித்து செய்வது மிகவும் நல்லது.
உலகெங்கும் போன விருச்சிக ராசி நேர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, ஜாமீன் போடாதீங்க. திடீரென்று பயணம் வரும். இந்த பயணம் மூலம் உங்களுக்கு ஒரு அனுபவமும் ஆதாயமும் கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக போட்டியாளர்களை சமாளிச்சிடுவீங்க. புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு உங்களுக்கு நீங்கி ஒரு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு என்று கிடைக்கும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் என்றே இந்த நாள் சொல்லலாம். வீட்டிற்கு தேவையான விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்குமான தனுசு ராசி நேர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலதிகாரி சக ஊழியரிடம் உங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். பெரியோருடைய ஆசையும் ஞானிகளுடைய ஆசையும் உங்களுக்கு என்று கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு பாராட்டுகள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனைகள் வாங்குவது, வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். மனதளவில் ஒரு நீண்ட நாளாக வாட்டி வைத்த கவலைகளுக்கு இன்றைக்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேரில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கிடைக்கும். நீங்கள் சொல்வதை செய்வார்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு உண்டான ஊதியங்கள் 2 மடங்காக என்று கிடைக்கும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்வார்கள். வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை, ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை இதெல்லாமே இன்றைக்கி நடைபெறும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய நுணுக்கங்களை புகுத்துவதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை, அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பிரபலமானுடைய சந்திப்பு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே போல் புனித ஸ்தலங்களுக்கு சென்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தில் சில புதிய முதலீடு போட்டு விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்பும், அதிகப்படியான விற்பனையும், அதிகப்படியான லாபமும், புதிய வாடிக்கையாளருடைய வருகையும் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அனைவருடைய ஆதரவுமே கண்டிப்பாக கிடைக்கும். எதுலேயுமே பதற்றம் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக செய்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு பல்வேறு வகையான நன்மைகளை பெற்றுத்தரும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். அதே சமயத்தில் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கம் உங்களுக்கு போகும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேரில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் மேலே உண்டுன்னு இருப்பது நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்தை தயவுசெய்து போய் மூக்கு நுழைக்காதீங்க. அதுக்கும் கருத்து சொல்வதை நிறுத்து கொள்ளுங்கள். அதே போல் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும். அதை கொஞ்சம் பக்குவமாக சமாளிங்க. வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. தயவுசெய்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, வாக்குறுதி அளிக்காதீர்கள். அதே போல் மேலதிகாரி சக ஊழியரிடம் கொஞ்சம் விவேகத்துடனும் பொறுமையுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா விட்டு கொடுத்து போயிருங்க. வண்டி வாகனம் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி இன்ற நாள் ஒரு நல்ல நாள் என்றே சொல்லலாம். நேரே நாங்கள் ஒரு முதியோரில் நடத்தி வருகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா உதவி செய்யுங்க. சோழி பிரசன்னம் ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். இந்த நாள் அனைத்து ராசினருக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவான் வேண்டி உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.